நம்மை பார்த்து வட இந்தியா அவரவர்களுடைய மொழிவழி தேசியத்தை பேச நாம் அதற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். கன்னட தேசியத்தை நீ பேசு, மலையாள தேசியத்தை நீ பேசு, வங்க தேசியத்தை நீ பேசு பேசு. ஏனென்றால் இது மொழிவழி அந்த 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 மொழிவழி தேசிய இனங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, ஒரு பண்பாடு இருக்கிறது, அதில் ஒரு ஓர்மை இருக்கிறது. எல்லாருக்கும் அப்படியா இருக்கு. இதை சிதைக்கக்கூடிய வகையில் இந்து தேசியம் என்று ஒற்றை நாடு, ஒற்றை மொழி, ஒற்றை தேர்தல் என்று எல்லாவற்றையும் பன்மைத்துவத்தை சிதைத்து அவர்கள் ஒரு ஓர்மைத்துவம் சொல்லக்கூடிய அத்தகைய ஒரு அராஜகத்தை நிகழ்த்துவதற்கு கூட ஒரு பிளாஷ் போயிட்டு இருந்துச்சு. நம்முடைய ஊபி முதல்வர் அவர் இப்படி இந்திய நேஷனலுக்கு எதிராக பேசினா யாருமே இங்க வாழ முடியாது அளவுக்கு ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. இந்த சூழலில் நந்தத்தோட பேசும்போது ஒரு வார்த்தையை ரொம்ப பியூட்டியா பயன்படுத்தினார். இதுவரைக்கும் பேசின அந்த தமிழறிஞர்கள் அல்லது சீமான் உள்ளிட்ட தமிழ் அரசியல்வாதிகள் பேசுற ஊர் தரு தமிழ் தேசியம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வார்த்தை தான். அது ஒரு வார்த்தை தான், ஆனா அதுக்குள்ள நம்ம ஒரு வரலாறே படிக்க வேண்டியது. என்னடா ஊர் தெரு தேசியம் அப்படின்னா என்ன? இன்க்ளூடிங் சீமான் உட்பட பேசுவது ஊர் தெரு தேசியம். நீ பேசுறதுல சாதி ஒழிப்பு இல்லை. நான் அடிப்பட்டா, நான் உதவப்பட்டா, நான் புறக்கணிக்கப்பட்டா, நான் தாழ்த்தப்பட்டா, நான் ஒடுக்கப்பட்டா அப்போது குரல் வரல. நீ பேசுறது எனக்கான என்னை உள்ளடக்கிய தமிழ் தேசியம் அல்ல சொல்ல வேண்டியது, அதை சொல்ல வேண்டியது. அப்போ லெனின் சொல்லுகிற மாதிரி ஒரு பெரிய பெரிய இனம் ஒரு சிறிய இனத்தை அடக்கினால் அது குற்றம், அது குற்றம். அந்த மாதிரி தான் இந்த இந்து வழி தேசியம் ஒரு பெரிய, அது இல்லாத ஒரு தேசியம், அது வேறு. அத்தகைய ஒடுக்குமுறையை அதை தகர்த்தெறிப்பதற்காக தான் இந்த நாம இப்ப ஒவ்வொரு திருமுனையில நீங்க பஸ்ல போறீங்க, உட்கார நண்பர்கிட்ட